ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டினா டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லிக்காய் ஜூஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 3 நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, 1 கைப்பிடி கருவேப்பிலை. மிக்சியில் எடுத்து வச்ச தயிர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்சியில் எடுத்து வச்ச நெல்லிக்காயும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அடிச்சாச்சு. இப்போ ஏற்கனவே அடிச்சு வச்ச தயிர் இதில் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, 1/2 டம்ளர். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்சியிலிருந்து ஃபில்டர் பண்ணி மாற்றியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான மோர் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு விதமான நெல்லிக்காய் ஜூஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் 1 கைப்பிடி புதினாவும் 3 நெல்லிக்காயும் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயும் புதினாவும் நல்லா அடிச்சாச்சு. இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அடித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு புதினாயும் நெல்லிக்காயும். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான புதினா நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. அவ்வளோதான், சிம்பிளான 2 விதமான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.